இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அப்படி உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணும்போது பிதாவாகிய தேவனோட ஜெபத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி அந்த பாத்திரத்தை நீங்கும்படி செய்யல. அந்த நீங்கும்படி செய்யல, அந்த பாத்திரத்தை எடுத்து போடல. வேதம் சொல்லு, உடனே தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்தி, இந்த பாத்திரத்தை நீ பானம் பண்ணி தான் ஆகணும், இதை நீ சுமந்து தான் ஆகணும், இந்த ஊழியத்தை நிறைவேற்றி தான் ஆகணும், ஆனா எனக்கு என்னுடைய பலன் உனக்கு பூர்ணமா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆண்டவர் எங்கேயுமே தளரல, ஆண்டவர் எங்கேயுமே அதுக்கு அப்புறம் ஜெபிக்கல. இப்படி ஜெபித்த ஆண்டவர் மறுநாள்ல எப்படி ஜெபிக்கிறான் தெரியுமா? சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று நீதான் அறியாம செய்திருக்கிறாங்க, இவர்களை மன்னியும், இன்னதென்று தெரியாம செஞ்சிருக்கிறாங்க. எப்படி இந்த மனசு அவருக்கு வந்துருச்சு? இப்ப அவர் இன்ட்ரெஸ்டா, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஹாப்பியா அந்த பாத்திரத்தை வாங்கி, அந்த பொறுப்பை வாங்கி நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டார். அதனால அங்க எந்த முறுமுறுப்பும் வரல, எந்த ஒரு சுளிப்பும் வரல, எந்த ஒரு எரிச்சல் வரல, எந்த ஒரு கோபம் வரல. அவர் அந்த அவரை சிலுவையில் அறிந்த, அவரை அடித்த, அவரை உதைத்த, அவரை பாடுபடுத்தின மனிதர்களுக்காக, பாவமான மனிதர்களுக்காக, பாவிகளான மனிதர்களுக்காக அந்த இடத்துல பரிந்து பேசி ஜெபிக்கிறது நம்ம